சளி அப்படிங்கிற பேர்ல ஒரு மோசடி நடந்துட்டு இருக்கு. லிட்டரலி இது ஒரு ஸ்கேம் நடந்துட்டு இருக்கு. கடந்த 10 நாள்ல நான் அப்படியே ஒரு 20-25 பேர் பார்த்திருப்பேன். எல்லாருமே வெளிநாடு போறதுக்காக மெடிக்கல் ஏஜென்சில போய் மெடிக்கல் ஃபிட்னஸ் டெஸ்ட் எடுக்கிறாங்க. அதுவும் முக்கியமா குவைத் போறதுக்காக. எங்க எடுக்கிறாங்க அப்படின்னா திருச்சியில எடுக்கிறாங்க, இல்லைன்னா கேரளால எடுக்கிறாங்க. அதுல 3/4 பேருக்கு நெஞ்சில சளி இருக்கு, இல்லைன்னா சளியோட தழும்பு இருக்கு அப்படின்னு சொல்லி ரிஜெக்ட் பண்ணிடுறாங்க. அவங்களை செக் பண்ணி பார்த்தா சளி சுத்தமா இல்ல, நெஞ்சு சளியும் இல்ல, மூக்கு சளியும் இல்ல. பிளட் டெஸ்ட் எடுத்து பார்த்தாலும் அது நார்மலா இருக்கு. மெடிக்கல் டெஸ்ட் பண்றவங்க சளி இருக்குன்னு சொல்லி ரிஜெக்ட் பண்ணிடுறாங்க. கையில எந்த ஒரு எக்ஸ்ரே ரிப்போர்ட்டையுமே அவங்க கொடுக்கறது இல்ல. ஜஸ்ட் லைக் தட் ரிஜெக்ட் பண்ணிடுறாங்க. மன்னார்குடி பக்கத்துல கூத்தானூர்னு ஒரு ஊர் இருக்கு. அதுல இருந்து 2 பேர் வந்தாங்க. அவங்களுக்கும் அதே மாதிரி தான், பெர்ஃபெக்ட்லி ஆல்ரைட், சளியே இல்ல. ஆனா மெடிக்கல் டெஸ்ட் பண்ணும்போது அன்ஃபிட்னு போட்டு கொடுத்துட்டாங்க. நம்ம மன்னார்குடி ஜிஹெச்ல சிடி ஸ்கேன் எடுக்க சொன்னேன். சிடி ஸ்கேன் ரிப்போர்ட் நார்மலா இருந்துச்சு. இதை வச்சு நீங்க கிளைம் பண்ணுங்க, ஏஜென்சில போய் பேசுங்க, சிடி ஸ்கேனே நார்மலா தான் இருக்கு, ஆனா நீங்க அன்ஃபிட் பண்ணிட்டீங்க அப்படின்னு சொல்லி கிளைம் பண்ணி அதுக்கப்புறம் அவங்க 2 பேரும் குவைத்துக்கு போனாங்க. அதுக்கப்புறமும் இந்த சம்பவம் நடந்துகிட்டே இருக்கு. நேற்று நைட்டு முதற்கொண்டு இதே கம்ப்ளைண்டோட ஒருத்தர் வந்தாரு. எதுக்காக இப்படி பண்றாங்கன்னு தெரியல. சரியான புரிதல் இல்லாம இப்படி பண்றாங்களா, இல்ல திரும்ப திரும்ப பணம் கட்ட வைக்கிறதுக்காக இது மாதிரி பண்றாங்களாங்கிறது எனக்கு தெரியல. நம்மளுடைய வெளியுறவுத்துறை இதை கொஞ்சம் கவனிச்சு பார்க்கணும். ஏன்னா இது மாதிரி நிறைய பேர் பாதிக்கப்படுறாங்க. இந்த மாதிரி வெளிநாடு போறவங்களுக்கு ஏற்படக்கூடிய பிரச்சனை எல்லாம் யாருமே பெருசா வெளியில பேசுறது இல்லை. அதனால யாருக்குமே இது வெளியே தெரிய மாட்டேங்குது. இதுல நம்ம கவர்மெண்ட் ஸ்ட்ரிக்டா ஆக்ஷன் எடுக்கணும். வெளிநாடு போறவங்க அந்த ஏஜென்சில மட்டும்தான் போய் டெஸ்ட் எடுக்கணும் அப்படின்னு அவசியம் இல்ல. என்னென்ன டெஸ்ட் தேவையோ எல்லாத்தையும் அவங்க பக்கத்துல உள்ள மெடிக்கல் காலேஜ்லயோ இல்ல ஜிஹெச்லயோ எடுத்துட்டு போறாங்க. அதுல கிளியரா இருந்தா ஓகே பண்ணுங்க. அந்த ஏஜென்சில தான் எடுக்கணும் அப்படின்னு சொல்றது தப்பு இல்ல.